visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இந்த வலைதளத்தில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் தமிழ்நாடு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற திருச்சுழி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ திருமேனிநாதர் கோவில் ஆகும். இந்த கோவிலில் கிழக்கு நோக்கிய ஒரு வரவேற்பு வளையம் இருக்குது. வாகனங்கள் அந்த வரவேற்பு வளையத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்து உள்ள விஸ்தீரணமாக இடம் இருக்குது, அங்கேயே நிறுத்தலாம். இந்த கோவிலுக்கு 5 அடுக்கு கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் இருக்குது. அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே அதிகார நந்தியை வச்சிருக்கா. இந்த கோவில்ல பல தூண்களை கொண்ட மண்டபங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு விக்கிரகத்தை பிரமாதமா செதுக்கி வச்சிருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு. மூலஸ்தானத்தை நோக்கி போகும்போது முதல்ல ஒரு துவஜஸ்தம்பம் கொடிமரம் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடம் இருக்கு. அதுக்கு அடுத்தது மேற்கு நோக்கிய ஒரு நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி வச்சிருக்கா. இந்த கோவிலோட ஒரு மண்டபத்துல முத்திருளை அம்மாளோட விக்கிரகம், அதை தவிர முத்துக்கருப்பண்ணன் சேர்வைக்காரர், ஆண்டியண்ணன் சேர்வைக்காரர், வேலாயுதன் சேர்வைக்காரர் இவரோட விக்கிரகங்கள்லாம் அப்படியே வச்சிருக்கா. தத்ரூபமா இருக்கு பார்க்க. மூலஸ்தானத்துக்கு போகும் பக்தர்கள் ஒரு 4-5 படி மேலே ஏறி தான் போனோம். அங்கே இடது பக்கத்தில் விநாயகருக்கு ஒரு விக்கிரகமும், வலது பக்கத்தில் வள்ளி தேவசேனா சமேத முருகனுக்கு ஒரு விக்கிரகமும் இருக்கு. இந்த இடத்துல மூலஸ்தானம் பக்கத்தில் 2 துவாரபாலகர்கள் கிழக்கு நோக்கி மூலஸ்தானத்துக்கு காவலா காணப்படுறார். இங்க மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ திருவேணிநாதர் கிழக்கு நோக்கி ஸ்வயம்பு சிவலிங்க வடிவமா காணப்படுறார். அவரோட பேரு இங்க பூமிநாத சுவாமி அல்லது பூமிநாதர் ஆவார். இவருக்கு இன்னும் பல பெயர்களாலையும் அழைக்கப்படுறார். அதாவது ஸ்ரீ தங்க திருமேனிநாதர்பா சிலர், சிலர் வந்து ஸ்ரீ சுழிகேசர் அப்படின்பா, ஸ்ரீ பிரளய விடங்கர்னு ஒரு பேரு, ஸ்ரீ கல்யாண சுந்தரர்னு ஒரு பேரு, ஸ்ரீ புவனேஸ்வரர்னு ஒரு பேரு, அதே மாதிரி மணக்கோளநாதர்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு. இங்க மூலவர் கோஷ்டத்தை சுத்தி தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரோட விக்கிரகங்களை வச்சு வழிபடுறார். இங்க நடராஜருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு. நடராஜர் சன்னதியில நடராஜர் சிவகாமி அம்பாளோட சேர்ந்து காணப்படுறார். நடராஜர் சன்னதிக்கு இங்க ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன தனி சிறப்பு அப்படின்னா, நடராஜர் விக்கிரகம் வந்து இங்க அரும் மூலிகைகளால் ஆனப்பட்ட விக்கிரகம். நடராஜர் சன்னதி பக்கத்திலேயே உற்சவமூர்த்தியான சோமஸ்கந்தர் மற்றும் 4வரோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. கோவிலோட வெளிப்பிரகாரத்துல 63 நாயன்மார்கள் விக்கிரகம் வடக்கு நோக்கி காணப்படுறது. இந்த 63 நாயன்மார்களுக்கு இடையிலேயே கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் தனியா ஒரு விக்கிரகம் அதோட வச்சிருக்கா. இந்த நாயன்மார்கள் விக்கிரகத்துக்கு அடுத்ததா சப்தமாதாவோட விக்கிரகங்கள் இருக்கு. அதாவது பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி விக்கிரகங்கள் காணப்படுறது. இதுக்கு பக்கத்திலேயே சம்பூர்ண விநாயகர், சோமஸ்கந்தர், விக்னேஸ்வரர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் வல்லப விநாயகர் கிழக்கு நோக்கிய விக்கிரகங்கள் இருக்கு. அதுக்கு பக்கத்துல கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதியில லக்ஷ்மி மற்றும் பூமாதேவி சமேத சுழிகை கோவிந்தரோட விக்கிரகம் காணப்படுறது. அதுக்கு அடுத்த சன்னதியில வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கி இருக்கார். இங்க மேற்கு நோக்கிய பைரவர், சனீஸ்வரர் மற்றும் சந்திரன் சூரியன் விக்கிரகங்கள் காணப்படுறது. அம்பாள் சன்னதி தனியா இருக்கு. அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு. அம்பாள் சன்னதி முன்னாடி ஒரு துவஜஸ்தம்பம், ஒரு நெய்வேத்திய பீடம், ஒரு நந்தி வாகனம் வச்சிருக்கா. அம்பாள் சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகிகள் விக்கிரகம் 2 பக்கத்திலையும் வச்சிருக்கா. அம்பாள் சன்னதி ஒரு 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்டது. கிழக்கு நோக்கிய அம்பாள் நின்ற கோலத்துல காணப்படுறா. இங்க அம்பாளுக்கு ஸ்ரீ துணை மலையம்மை அப்படின்னு ஒரு பேரு, ஸ்ரீ சகாயவல்லின்னு இன்னொரு பேரு, 3வது பேரு ஸ்ரீ முத்துமலை உமையாள். அம்பாள் சன்னதி உள்ளவே உத்தரத்துல ஸ்ரீ சக்கரத்தை அப்படியே செதுக்கி வச்சிருக்கா. அதே மாதிரி அம்பாள் சன்னதி வாசல்ல 12 ராசியை வந்து அப்படியே செதுக்கி வச்சிருக்கா. அம்பாள் சன்னதிக்கு நேரம் ஒரு மண்டபம் இருக்கு. அது பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம். அதுல ஒரு தூண்ல விநாயகரும் பக்கத்துல மூச்சு குத்தம்மாளுக்கு தனியா ஒரு விக்கிரகமும் வச்சிருக்கா. அதே மாதிரி அம்பாள் சன்னதி கோஷ்டத்துல இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி மற்றும் சண்டிகேஸ்வரி விக்கிரகங்கள் இருக்கு. அம்பாள் சன்னதியை ஒட்டியே விநாயகருக்கு ஒரு சன்னதியும், வள்ளி தேவசேனா சமேத முருகருக்கு ஒரு சன்னதியும் இருக்கு. அங்கே பள்ளியறையும் வச்சிருக்கா. இந்த திருச்சுழி திருவேணிநாதர் கோயில் 2000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றா. அது தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துல ஒண்ணு. இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஊர்ல தான் ரமண மகரிஷி பிறந்தார். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அரச மரம் மற்றும் புன்னை மரமாகும். புஷ்கரணி வந்து பாகவேரி அல்லது குண்டாரும்பா. அதே மாதிரி கவ்வை கடல் அல்லது ஒலி புணரி தீர்த்தம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம்.
இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.